தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போப்பாண்டவரின் கல்லறையை திறந்த பொழுது காத்திருந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். போப்பாண்டவரின் கல்லறையை திறந்த பொழுது காத்திருந்த அதிசயம். போப் 2ஆம் ஜான் பால். இவர் 1920ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்தார். இவர் கத்தோலிக்க குருவானவராக பயிற்சி பெற்று குருவானவராக அருட்பொழிவு செய்யப்பட்டார். பின்பு ஆயராக பொறுப்பேற்றார். கர்தினலாக பதவி வகித்தார். ஆயராக பதவி வகித்த பின்பு தன்னுடைய 58வது வயதில் இவர் 264வது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார். இவருடைய ஆட்சியில் அநேக மாற்றங்கள் நடைபெற்றன. திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் தன்னுடைய 85வது வயதில் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வயது மூப்பால் காலமாகிவிட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அருளாளர் பட்டமும் 450க்கும் மேற்பட்டவர்களுக்கு புனிதர் பட்டமும் வழங்கப்பட்டன. இவருடைய உடல் ரோமில் தூய பேதுரு சதுக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்களுடைய கல்லறையில் பொதுமக்கள் ஜெபித்த பொழுது அல்லது அவரிடம் வேண்டிக் கொண்ட பொழுது அநேக அற்புதங்கள் நடைபெற்றன. பிரான்ஸை சார்ந்த ஒரு கன்னியாஸ்திரி போப் 2ஆம் ஜான் பாலிடம் தான் மன்றாடிய பொழுது தன்னுடைய பார்க்கின்சன் நோய் குணமானதாக அறிவித்தார். உடனடியாக இதனை விசாரித்த திருச்சபை போப் 2ஆம் ஜான் பாலுக்கு முத்திப்பேறு பட்டம் வழங்கியது, அருளாளர் பட்டம் வழங்கியது. அருளாளர் பட்டம் வழங்கப்பட்ட சிறிது நேரத்திற்குள் மற்றொரு பெண்மணி தான் போப் 2ஆம் ஜான் பாலிடம் மன்றாடியதாகவும் மூளை அலர்ஜி நோய் குணமாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனை விசாரித்த திருச்சபை 2015ஆம் ஆண்டு போப் 2ஆம் ஜான் பாலுக்கு புனிதர் பட்டம் வழங்கியது. போப் 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய கல்லறையை திறந்து திருப்பண்டங்கள் சேகரிப்பது வழக்கம். பொதுவாக அருளாளர் அல்லது புனிதர் பட்டம் பெறுபவர்களுடைய திருப்பண்டங்கள், அதாவது உடலினுடைய சில பாகங்கள், எலும்புகள், நகங்கள், தலைமுடி ஆகியவற்றை திருப்பண்டம் என்று கருதி சேகரித்து அவர்கள் வாழ்ந்த சபைகளில் உள்ள ஆலயங்களில் கதிர்பாத்திரத்தில் பராமரிப்பது வழக்கம். அந்த திருப்பண்டங்கள் சேகரிப்பதற்காக போப் 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய கல்லறை உடைக்கப்பட்டது. அவரை அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த சவப்பெட்டி திறக்கப்பட்டது. ஆனால் காத்திருந்த அதிசயம் அதுதான். போப் 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய கல்லறை திறக்கப்பட்ட பொழுது, அவருடைய சவப்பெட்டி திறக்கப்பட்ட பொழுது, அந்த பெட்டிக்குள் அடக்கம் செய்யப்பட்ட போப் 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய உடல் அழுகாமல் அப்படியே இருந்தது, கெட்டுப்போகாமல் அப்படியே இருந்தது. போப் 2ஆம் ஜான் பால் அந்த சவப்பெட்டிக்குள் தூங்குவது போன்றே இருந்தது. இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. உடனடியாக அவருடைய உடல் எடுக்கப்பட்டு ஒரு கண்ணாடி பேழைக்கில் வைக்கப்பட்டு ரோமில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பொதுமக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. ரோம் செல்கின்ற கத்தோலிக்கர்கள் அந்த புனித ஜான் பால் அவர்களுடைய உடலுக்கு முன்பாக ஜெபித்துவிட்டு செல்கிறார்கள். அநேக அற்புதங்களை பெறுகிறார்கள். இன்னும் எண்ணற்ற புனிதர்கள் உடல்கள் அழுகாமல் உள்ளன. அவற்றில் ஒன்று புனித ஜான் பால் அவர்களுடைய உடல். இத்தாலி செல்ல வாய்ப்புள்ளவர்கள் ரோமுக்கு சென்று 2ஆம் அருள் சின்னப்பர், திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்களுடைய அழியாத உடலை பார்க்கவும், முன்பாக ஜெபிக்கவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும். ஆமென்.